யாரும் கேள்வி கேட்க மாட்டான்றங்க எண்ணமா? நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்ற எண்ணமா? ஒருபோதும் தூய்மை பணியாளர் அனுமதிக்க மாட்டோம். எங்கள் உழைப்போர் உரிமை இயக்கம் தப்புன்னா தப்புன்னு சொல்லும். அது கடந்த ஆட்சி சரி, முந்த ஆட்சி சரி, இந்த ஆட்சி சரி. நீங்கள் இந்த மக்களுக்கு அப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்க? திருப்பி எடுத்துன்னு அடமானைக்க போகிறீங்க. தனியாருக்கு போனால் என்ன நடக்கும்? எல்லா இடத்தையும் இஎஸ்ஐ பிஎஃப்ஏ கட்டுறதில்லை. அந்த கான்ட்ராக்ட் முடிச்சுன்னா அந்த தொழிலாளிகளாம் நடுத்தரு. திருப்பி புதிய கான்ட்ராக்ட் வந்தால் திருப்பி புது ஒரு ஆள்கிட்ட போய் கொத்தடிமை முறை. இப்போ கார்பரேஷனில் இருந்தாங்கன்னா பல வருடங்களாக எங்களுக்கு தெரிந்து 20 வருடங்களுக்கு மேல் பணிபுரியக்கூடிய சென்னை மாநகராட்சியிலேருந்து எல்லா மாநகராட்சியில் இருக்காங்க. சென்னை மாநகராட்சியில் ஒரு நாளைக்கு 760 ரூபா சம்பளம்னா ஆவடி தாம்பரம் மாநகராட்சி நிறுவனம் அமைப்பதற்கு அறிக்கை வெளியிடறதுக்கு இதை விட சமூக நீதிக்கு எதிரான விஷயம் பார்க்க முடியாது. இன்னைக்கு இங்கே பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகராட்சியில் மே ஜூன் மாதத்தில் வெயில் தாக்கத்தினால தூய்மை பணியாளர் இறந்து போயிருக்காங்க. மாலான்ற தொழிலாளி, ஞானகுமார்ன்ற தொழிலாளி வேலை செஞ்சுட்டு வெயிலில் செத்து போயிருக்காங்க. இப்போ வெயில் அடிக்குது. நாங்கள் 20ஆம் தேதி போய் கடிதம் கொடுத்தோம். 20ஆம் தேதி கடிதம் கொடுத்து வெயில் அதிகமாக இருக்குது, 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்கள விடுங்கன்னு சொன்னோம். அவங்க வேலையை முடிச்சு விடுங்கன்னு சொன்னோம். 20ஆம் தேதி மனு கொடுத்தோம். இன்றைக்கி 20ஆம் தேதி ஆயிடுச்சு. ஒரு ஆக்ஷன் அவங்கக்கிட்டேருந்து கிடையாது. அந்த 3 பேர் இறந்து போனவங்க 3 பேர், பார்த்திபன் உட்பட, ஞானகுமார், மாலா, பார்த்திபன் 3 பேர் இறந்து போயிருக்காங்க. அவர்கள் இழப்பீட்டு தொகை என்பதை இந்த அரசு வழங்கணும். 12 மணிக்கே அவங்களுக்கு வெயில் முன்னாடி அனுப்பிச்சிடணும். இங்கே சென்னை மாநகராட்சி முழுக்க கழிப்பறை, ஓய்வறை, குடிநீர் வசதி, மாஸ்க்கு, க்ளவுஸு, தொடப்பம், இஎஸ்ஐ பிஎஃப் எதுவுமே கிடையாது. வார விடுமுறை கிடையாது, தேசிய விடுமுறை கிடையாது, பண்டிகை விடுமுறை கிடையாது. 365 நாள் மிருகங்கள் போல வேலை செய்கிறாங்க தூய்மை பணியாளர். அதுக்கும் லீவு கொடுங்கன்னு போய் மனு கொடுத்துட்டு வந்தோம். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க சைடில் இந்த ஆக்ஷன் இல்லை. சாப்பாடுன்னு ஒன்று போடுறாங்க. மனுஷன் சாப்பிட முடியாத சாப்பாடு, கெட்டுப்போன சாப்பாடு, தரம் இல்லாத சாப்பாடு. நாங்கள் என்ன சொன்னால் 761 ரூபாயோட சேர்த்து உணவுப்படி 100 ரூபா சேர்த்து அவங்க சம்பளத்தை கொடுத்துருங்க. அவங்க வாங்கிப்பாங்க, அவங்க சாப்பிடுவாங்க. அவர்களுக்கு எந்த விதமான விஷயம்லாம் பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், குறிப்பாக சானிடரி இன்ஸ்பெக்டர் சொல்கிறவங்க, பெண்களை ஒருமையில் பேசுவது, ஆபாசமாக பேசுவது, பாலியல் சீண்டலில் ஈடுபடுவது உட்பட நடவடிக்கை ஈடுபடுறாங்க. இவங்களை கேள்வி கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. பெண் தூய்மை பணியாளர்களை அவங்க வறுமையை பயன்படுத்தி ஒருமையில் பேசுறதும் அசிங்கமாக பேசுறதும் நடக்குது. அரசு அதிகாரிகள் வேடிக்கை பார்க்குறது நடக்குது. குறிப்பாக எங்கள் உழைப்பொருமை கட்சி கொடியை 4ஆவது மடத்தில் 8ஆம் மடத்தில் பிடிங்கி போட்டிருக்காங்க. நாங்கள் தொடர்ந்து போராடுறோம், கோரிக்கை வைக்கிறோன்றதுனால இந்த சங்கமே இருக்கக்கூடாதுன்னு 4ஆம் மடத்துல 8ஆம் மடத்துல சங்க கொடியை பிடுங்கி போட்டிருக்காங்க. நாங்கள் போராட்டம் பண்ணி திருப்பி வச்சுருக்கோம். எங்கள் சங்கத்துக்கு கொடி இல்லை. நாங்கள் 5 வருஷமாக போராடிட்டு இருக்கோம். பல்வேறு சம்பள உயர்வுகளை வாங்கியிருக்கோம், கோர்ட்டில் கேஸ் போட்டு. இன்றைக்கி வந்த தாவேக்கா ஆளுங்கட்சியினுடைய தொழிற்சங்கத்துக்கு யூனியன் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் போய் யூனியன் ஆஃபீஸ் கேட்டால் யூனியன் ஆஃபீஸ் இல்லை, கொடியை பிடிங்கி போடுறான். ஆனால் அவங்களுக்கு யூனியன் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. என்ன மாதிரி இப்போ நடக்குது? ஆளுங்கட்சியாக இருந்தால் என்ன வேணால் செய்யலான்ற நினப்பில் பண்ணுறாங்களா? இப்போ எங்களை ஒரு மாதிரி நடத்துறது, போராடுறவங்களை ஒரு மாதிரி நடத்துறது, ஆளுங்கட்சி வேண்டப்படலாம் ஒரு மாதிரி நடத்துறது, என்ன விதமான நடைமுறையில் இவங்க இருக்காங்க? நாங்கள் போய் பார்த்து ஒரு கமிஷனர்கிட்ட யூனிஃபார்மு இந்த வெயிலில் போட முடியல, மாற்றுங்கன்றோம். கழிப்பறை பெண்களுக்கு வசதி செஞ்சு கொடுங்கன்றோம். நாங்கள் லிஸ்ட்டோடு கொடுத்துருக்கோம். எந்தெந்த வார்டில் பெண் தூய்மை பணியாளர் கழிப்பறை வசதி. இதுக்கு என்ன காலவாசம் தேவை? கழிப்பறை தேவைக்கு என்ன காலவாசம் தேவை? 12 மணிக்கு வெயிலில் வெளியே அனுப்புறதுக்கு என்ன காலவாசம் தேவை? கழிப்பறை இல்லாமல் இந்த பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இலக்காரம் இருக்குது, சாதி திமிர் இருக்குது. கார்பரேஷனுடைய அதிகாரிகளுக்கு பெண் தூய்மை பணியாளர் ரோட்டில் போனால் போகிறாங்க. அப்படின்னா அருந்ததியர், ஆதி திராவிடர், அனைத்து சாதி ஏழை பெண்கள்லாம் ரோட்டில் போய் ஒன்றுக்கு போய்க்கோ, சிறுநீர் கழிச்சிக்கோ. உனக்கு கார்பரேஷன் வார்டில் இருந்தானே இல்லை, ஆனால் அதிகாரிகள் இருக்குல்ல, எல்லா அதிகாரிகளும் உட்காந்து போகிறதுக்கு கழிப்பறை இருக்குல்ல. பெண் தூய்மை பணியாளருக்கு கழிப்பறை இல்லை, வெக்கமும் இல்லை. இந்த அதிகாரிகளுக்கு கொஞ்சம் கூட வெக்கமும் இல்லை. ஒரு பெண் தூய்மை பணியாளருக்கு கழிப்பறை இல்லைன்றதை பற்றி இந்த கமிஷனர் உட்பட இருக்கிற அதிகாரிகளுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணை கூட இல்லை. நாங்கள் போய் 20ஆம் தேதி மனு கொடுத்துட்டு வந்தோம். இன்றைக்கி வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷன்றது எடுக்கலை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, தமிழ்நாடு முழுக்க ஜிஓஎன் அரசாணை 62 படி சம்பளம் வழங்கணும். ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி ஒரு மாதத்துக்கு 8000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் திருடு நடக்குது, சம்பள கொள்ளை நடக்குது. நாங்கள் சம்மந்தமாக முதலமைச்சருக்கும் மனு அனுப்பிச்சிட்டோம், மாநகராட்சிக்கும் அனுப்பிச்சிட்டோம். தயவு செஞ்சு அவங்க சம்பள திருட்டில் ஈடுபட. ஏழைங்க கையில் மாஸ்க் இல்லை, க்ளவுஸ் இல்லை, சிரிஞ்சிலேருந்து, பாட்டிலோடுலேருந்து, மனித ரத்தத்துலேருந்து, டைப்பர்லேருந்து எல்லாத்தையும் கையில் ஆடுறவங்க, அவங்களுக்கு சம்பள திருட்டு நடக்குது. ஒரு மாதத்துக்கு ஊராட்சியில் 12,000 ரூபாய்னா கையில் 5,000 ரூபாய் தான் தராங்க.
இந்த சம்பளத்திட்ட ஒழிச்சு கட்டுங்க, ஜிஓயின் படி பண்ணுங்கன்றோம். அதே போல் தேர்தல் வாக்குறுதி S3 படி 5 வருஷம் பணி செஞ்சவங்களாம் பணியந்திரப்படுத்து. சென்னை மாநகராட்சி 20 வருஷம் மேலே இருக்காங்க. பணியந்திரப்படுத்துங்கன்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். இப்போ சமீபத்திலையும் சென்னை மாநகராட்சியில் செவிலியர், டாக்டர், லேப் டெக்னீஷியன் உட்பட எல்லாருமே இருக்காங்க. வாகன ஓட்டுநர் உட்பட தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து தூய்மை பணியாளர்களையும் உழைச்சி பொழைக்கிறவங்க, குப்பை அள்ளுறவங்க, அவங்கள குப்பை மாதிரி நடத்தாமல் பணியந்திரப்படுத்துங்கன்னு உழைப்பு உரிமைக்கு சார்பில் நாங்கள் பேர் நடத்துகிறோம். நாங்கள் முதலமைச்சர் எங்களை சந்திச்சுங்க கோரிக்கையை கேட்கணும்னு கேட்குறோம். மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் கோரிக்கையை கூப்பிட்டு பேசுங்கன்னு கேட்குறோம். அவர் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு எல்லா நடிகர்களும் சந்திச்சார்னு நினைக்கிறேன். விஷால் ஆரம்பித்து பிரபு ஆரம்பி அப்புறம் போகிறவங்க எல்லாருமே சந்திக்கிறேன். சுந்தர் சி ஃபேமிலியாக இருக்கட்டும், சிம்ரன் இருக்கட்டும், சமந்தா இருக்கட்டும், குஷ்பு இருக்கட்டும், ஷாமா இருக்கட்டும், பல பேர் இன்றைக்கி சினிமாவில் நடித்து ப்ரொடியூசராக இருந்தால் RJ பாலாஜி உட்பட எல்லாம் சந்திக்கிறாங்க. MRF முதலாளி, BMW முதலாளி, ஹுண்டாய் முதலாளி, ரியல் எஸ்டேட் சங்கம், பணக்காரர்களுடைய சங்கம் எல்லாரையும் பார்க்குறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா எங்கள் உழைப்பு உரிமைக்கும் ஆண்டாண்டு காலமாக ஜனங்களுக்கு போராடிட்டு வரோம். நாங்கள் நல்ல விதமாக கேள்வி எழுப்பணும்னு நினைக்கிறோம். எங்கள் கோரிக்கை கொஞ்சம் கேளுங்க, காது கொடுத்து எங்களை சந்திங்க. இது போன்ற டெண்டர்லாம் தூக்கி போடுங்க, கீழ்ச்சி போடுங்க. தயவு செஞ்சு ஏழை ஜனங்க வயிற்றில் அடிக்காதீங்க. அவன் கஷ்டப்பட்டுருக்கான். எவனோ ஒருத்தன் பணக்கார கார்பரேட் நிறுவனம் சம்பாதிக்கிறதுக்கு எங்கள் ஜனங்க வயிற்றில் அடிக்காதீங்கன்னு கேட்குறோம். மக்களுக்கு சமூக நீதினா இதான் சமூக நீதி. இவங்களை பணியந்திரப்படுத்துவது தான் எங்கள் போராட்டம் தொடர்ந்து நடக்கும்.